ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 6/3/2026 சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு மாறுகின்றார். 2026 இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஆண்டுனே சொல்லலாம். முதல்ல சனி பயிற்சி, அதுக்கடுத்தாலும் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இந்த வருஷம் பார்த்திங்கனாக்கா 2 ராசியை கடக்க போகிறார். முதல்ல மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கும், கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் மாறுகின்றார். பொதுவாக குரு பகவான் பார்த்திங்கனாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை தான் கிடப்பார். ஆனால் 2026 இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 ராசியை கடக்க போகிறார். இதுக்கு அடுத்தாப்புல பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி வரப்போகுது. மொத்தத்தில் 2026 பொறுத்த வரைக்கும் 4 கிரகங்கள் பார்த்திங்கன்னா மாறப்போகின்றார். சரி, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? மிதுன ராசினா பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இது வரைக்கும் தனது சொந்த வீடான கும்பராசியில் இருந்த சனி பகவான் தனது நட்பு வீடான மீன ராசிக்கு மாறுகின்றார். மிதுன ராசிக்கு 10ஆம் வீடு பார்த்திங்கனாக்கா மீன ராசி ஆகும். 10ஆம் வீடான தொழிற்ஸ்தானத்துக்கு சனி பகவான் வரும்போது உங்களுக்கு சில மாற்றங்களையும் மாறுதலையும் கொடுப்பார் சனி பகவான். அடிப்படையில் 10ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் உங்கள் ஜாதத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி, 10ஆம் வீடான மீன ராசியும் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதத்தில் சுபபலன் இருந்துச்சு அப்படின்னாக்கா சனி பகவான் மிகப்பெரிய மாறுதல் பலன்களை கொடுக்க மாட்டார். அடிப்படையில் உங்கள் ஜாதத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருந்து இப்போ நடக்கின்ற தசாபுத்தி அந்தரங்கம் உங்களுக்கு நல்லபடியாக இருந்துச்சுன்னா இந்த சனி பயிற்சி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை கொடுக்கும். அடிப்படையில் உங்கள் ஜாதத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, சனி பகவானுக்கு உண்டான பரிகாரம், உடல் ஊனமுற்றோர் மற்றும் பார்த்திங்கன்னா வயசானவங்க, அவங்களுக்கு நீங்கள் பார்த்திங்கனாக்கா வயசானவனாக்கா வசதி இல்லாதவங்களுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா செய்ய வேண்டியது பண்ணணும். ஏனாதோனா நீங்கள் பரிகாரம் பண்ணக்கூடாது. உண்மையால் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு உண்டான பரிகாரம் ஆகும். மேலும் திருநள்ளாறு கோயில் போயிட்டு உங்கள் வயசு எத்தனை வயசோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி விளக்கேற்றிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, மறைந்த முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் முறைப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் இதெல்லாம் நான் சொல்லிட்டு வரதெல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா சனி பகவானை பார்த்திங்கனாக்கா மனமகிழ்ந்து உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை கொடுப்பார். அடிப்படையில் உங்கள் ஜாதத்தில் கிரகநிலை நல்லபடியாக இருந்துச்சுன்னா 10ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது உங்களுக்கு தீய பலன்களை கொடுக்க மாட்டார். நன்றி.